பாத்தியாடா சுருளி, போச்சுடா, எல்லாமே போச்சுடா. இதை உருவாக்க அவ்வளவு கஷ்டப்பட்டேன்டா. அம்மா பாத்தியா அம்மா, உன் பையன் நிலைமைய கல்லே படம் கெட்ட குடியே கெடுன்ற கதையா துளுத்து வர நேரத்துல இப்படி மொத்தமா அழிஞ்சு போச்சேடா. ஏன் சாமி அழாதையா, ஒண்ணும் இல்லப்பா, இதுலன்னா இன்னொன்னு பாத்துக்கலாம்ப்பா, அழாது. டேய், எப்படா அப்படி நடந்துச்சு? எப்பதான் பாத்தீங்க? அண்ணே வரும்போதே மொத்தமா எல்லாம் எரிஞ்சிருச்சுனே. ரெண்டு பேத்துக்கு உயிரே இல்லனே, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறம் தான் சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் தான் உடனே சரி 108க்கு ஃபோன் பண்ணுவானே வர சொன்னேனே. ஏண்டா ராத்திரி சாத்திட்டு வரும்போது நல்லா தானே பாத்துட்டு வந்தீங்க? அண்ணே நாங்க ரெண்டு பேரும் தான சாத்திட்டு வந்தோம், கரெக்ட்டா தான கூட்டிட்டு வந்தோம், அப்பலாம் ஒண்ணுமே இல்லனே. அதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிருக்கு. ஏண்டா நீங்க சிகரெட் கட்டி ஏதோ பத்த வச்சு ஏதோ போட்டு போயிட்டீங்களா என்னடா? அப்படியே ஒண்ணும் இல்லனே. சாமி படத்துக்கு விளக்கு போட்டு அதை ஏதோ அமைக்காம இது வந்தீங்களா? இல்லம்மா, நேத்து விளக்கெல்லாம் எதுவும் போடலம்மா. ஐயோ ஆண்டவனே, என்னடா இது, எப்படி அப்படி ஆயிருக்கும் தெரியலையே. எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு உயிரே இல்ல. அண்ணே இது என்னடா அனல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு தூரத்துல இருந்துச்சு. சரின்னு அப்படி வண்டி எடுத்துட்டு வந்து பாக்குறோம். இத பார்த்தனே அண்ணே அப்படியே அந்த மரத்துல மோதிருச்சு. அப்படியே கீழே விழுந்து அண்ணனும் நானும். அதுக்கப்புறமேட்டுக்கு எந்திரிச்சு அண்ணனை தூக்குனா அண்ணன் வேற நான் போறேன் போறேன்னு உள்ள ஓடுது. ஏதோ ஒண்ணு கிடைக்கும் நாய் பூச்சுன்னா என்ன பண்றது? அதனால அண்ணனை பிடிச்சு நான் இழுத்து உட்கார வச்சேன். அப்புறம் தான் உங்களுக்கு ஃபோன் போலீஸ்க்கு சொல்லிட்டீங்களாடா? சொன்னோனே வந்து பார்த்தாங்க. எல்லாம் போட்டோலாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றேன்னு. ஐயோ ஆண்டவனே. தேர்ந்த சண்டால செருக்கி சண்டையை போட்டுட்டு போகும்போது உங்களை பஸ்பமாக்கிருவேன் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா அவ ஏதோ வேலை ஏதோ பார்த்து விட்டாளா என்னன்னு தெரியலையே. என்னம்மா சொல்ற? இல்லப்பா, அது நடந்துச்சா என்னன்னு தெரியல. நேத்து வேற அவ அப்படி சண்டையில அப்படி சொல்லிட்டு போனால பஸ்பமாக்கிறேன்னு அவ ஏதோ வேலை ஏதோ பார்த்து விட்டாளான்னு தான்ப்பா. இப்ப சொல்றமா, இந்த நிமிஷம் சொல்றேன். அவ மட்டும் ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் மனுஷனா இருக்க மாட்டோமா? மனுஷனா இருக்க மாட்டேன். இதை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க தெரியுமாமா? டேய் ஏற்கனவே நொந்து போயிருக்கடா. இதுல நீ வேற அதை இதை நீ ஏத்தி விடாதம்மா, கம்மனு இரு. அந்த பொண்ணுக்கு இதுக்கு சம்பந்தமா என்னன்னு கூட தெரியல. இல்லனே, அவ தானே பண்ணிருப்பா, அவளே தான் பண்ணிருப்பா. அவளை தவிர வேற யாரும் பண்றதுக்கு இல்ல. நீ தவ சவால் விடும்போதே எனக்கு லைட்டா தோணுச்சு அப்படி எதுவும் இருக்காதுன்னு நினைச்சு நான் தான் விட்டுட்டேன். ஆனா அவ பண்றாள் தானே, பண்ணிட்டானே, நல்லா பண்ணிட்டா. என்னை மொத்தமா முனைக்கு மூலையில உட்கார வச்சுட்டானே. அவளை விட மாட்டேனே, அவளை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேனே. என் தொழில மொத்தமா முடக்கிட்டாளேன்னு. இங்க பாருடா, ஒன்றும் இல்லை சரியா? அன்னைக்கு நாங்களும் தான் உருவாக்கணும். ஒரு நிமிஷம் எங்களை கையை விட்டு போணுச்சு. அதனால நானும் உங்க அண்ணி என்ன சோர்ந்து போய் உட்காந்துட்டோமா? வாய்ப்பு இங்கே உலகத்தில் ஏகப்பட்டது இருக்குடா. அதை நம்ம தாண்டா தேடி எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு வாய்ப்பில்லைன்னு முடங்கி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ எதை பற்றி யோசிக்காத. நம்ம மீன் பண்ண போட்டிருக்கோம், அதில் ஏதாவது வர்றதை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கலாம். நீ அழுந்து நொடுங்கி போயிடாதடா. நான் இருக்கேன்டா, அண்ணன் இருக்கேன். எதுவுமே இல்லாத போது கூட அண்ணனா நான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்துக்க மாட்டேனா நான்? நீ எதை பற்றி யோசிக்காத. போனது போயிட்டு போட்டோம். இப்போ எவ்வளோ பணம் இதில் போட்டிருக்கு? நேத்தானே 3 லட்ச ரூபா சரக்கு இறக்கி இருக்கு. உதவி குறைக்கு ஏற்கனவே ஒரு 2 லட்ச ரூபா சரக்கு இருந்துச்சுன்னே. மொத்தமாக 5 லட்ச ரூபா போச்சுனே. ஐயோ ஆண்டவனே, அவன் அழிக்கிறேன்னு அவளுக்கு சொல்ல கடையை போட்டு இன்னைக்கு உன் கடையவே அழிஞ்சு போச்சேடா. கம்மன் இருமா, ஒன்றும் இல்லை. தம்பி இங்கே இருக்க வைக்க வேண்டாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். டேய் சுருளி, நீ தம்பியை கூட்டிக்கிட்டு அம்மாவை கூட்டிக்கிட்டு கிளம்பு. நான் எல்லாம் முடிச்சுட்டு வரேன். இல்லைண்ணே, நான் போக மாட்டேன். கஷ்டப்பட்டு உருவாக்குனேனே, ஒரு நிமிஷத்துல எல்லாமே போச்சேனே. டேய் ஒன்றும் இல்லடா, அண்ணன் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் சரியா? ஆனா இதுக்கு காரணம் அந்த உமானு தெரிஞ்சுது. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சாமி வா நம்ம போவோம். அரசு அன்றி கொள்வான் தெய்வன் என்று கொல்லுன்னு சொல்லுவாங்க. எங்க கடையை அழைச்சிட்டான்னு என் பொண்டாட்டிக்கு சாபம் விட்டுக்கிட்டு இருந்தாலே, அந்த சாபகீது எப்படி பழிச்சிருச்சா என்னமோ தெரியலையே. கூட பிறந்தவனே அழுவுறதை என்னால பார்க்க முடியல.
சின்ன வயசுல இருந்து அம்புட்டு கஷ்டப்பட்டோம், இப்பதான் முன்னேத்தி வரான்னு நான் சந்தோஷப்பட்டேன். எங்க சந்தோஷம் ஒரு நாள் கூட நீடிக்கலையே ஆண்டவனே. ஒரு நிமிஷத்துல எல்லாம் கருகி முடிஞ்சு போச்சு. என்னம்மா என்ன ஆச்சு? நான் தெரியலப்பா, தலையெல்லாம் சுத்துது, ஒமட்டுற மாதிரி இருக்குது. அவன் 1008 வயிற்றுச்சல்ல இருக்கான். கண்டது கடியது தின்னா அப்புறம் ஒமட்டாமைக்கு மட்டாம என்ன பண்ணும்? ஓ, உன் வாயை கொஞ்ச நேரம் மூடுறியா? ஏற்கனவே நானே தலைவலியில் இருக்கேன், இதில் இது வேற. நாங்கள் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தோம், உன்னோட சேர்ந்து இப்போ நாங்களும் வந்து இங்கே நாரிக்கிட்டு கிடக்குறோம். நானும் அவனை என் வீட்டுக்கு வர சொன்னேன், இல்ல நானும் அவனை என் வீட்டுக்கு வர சொன்னேன். ஆள் இல்லாத வீடுன்னு கூட தெரியாம பூட்டை உடச்சுக்கிட்டு வந்தல்ல. அதை சொல்லு, என் புத்தியை நானே போய் செவுத்துல முட்டிக்கணும். சண்டை போட்டுக்காதீங்கம்மா. அப்புறம் நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கே ஒமட்டுதுன்னு, இதில் இந்த ஆள் வேற கடுப்பேத்திக்கிட்டு. ஏய், என்ன சத்தம்? ஐயோ ஒன்றும் இல்லை மேடம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தா நாங்க அப்படியே உங்களை நம்பி விட்டுருவோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தொலைச்சு கட்டி போடுவேன். ஊரே திரண்டு போய் கிடக்குது. ஒரு கேட்டை ஓபன் பண்ணி விட்டேன், மொத்த கும்பலும் வந்து வெளிய ஓட்டிட்டு போயிடும். சத்தம் வரக்கூடாது சொல்லிட்டேன். சத்தம் வரக்கூடாது. நான் வாந்தி எடுக்கிறேன்னு வாந்தி எடுக்கிறியா? குத்துனேன்னு வையே. ஐயோ இல்லை மேடம். என்ன எதிர்த்து பேசுற? எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வையே, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ மேடம், நான் பொய்யில சொல்ல மேடம், ஒமட்டுற மாதிரி இருக்கு மேடம், தலையெல்லாம் சுத்துது, அதான் மேடம். ஓ, இப்படியெல்லாம் நடிச்சு உங்களை நாங்க வெளியே கூட்டிட்டு போவோம், உடனே எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், சத்தியமாக ஒமட்டுது மேடம், தலையெல்லாம் சுத்துது மேடம், குடல் பரட்டிக்கிட்டு வருது. மேடம் உண்மையாதான் மேடம், வந்ததுலேருந்து என் பிள்ளை தலை சுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ ஒமட்டுதுன்றா. உன்ன மாதிரி கேப் மாதிரி முள்ள மாறிங்க எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். சரியா? சர்வீஸ்ல எனக்கு ஒன்றும் நீ சாம்பிராணி போட வேணாம். அப்படி உனக்கு ஓமட்டுது தலை சுத்துது தானே, வா உன்னை எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்க கூட்டிட்டு போறேன். அவங்க என்ன எதுன்னு பிச்சு பிச்சு சொல்லிடுவாங்க, வா. ஐயோ மேடம், உண்மையாக தான் மேடம், பொய்யெல்லாம் சொல்ல மேடம். எந்திரடி, உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி கூட்டிட்டு போவாங்க? ஐயோ என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியலையே. அறிவு கிட்டவளே, அறிவு கிட்டவளே, கொஞ்சம் அறிவு இருக்காடி? அறிவு இருக்குதா? இது என்ன உன் வீடு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்க வந்து வாந்தி எடுக்கிற? அள்ளி போடுறீ. அம்மா அம்மா நான் பண்றேம்மா, புள்ளைக்கு உடம்பு முடியல போல இருக்கு. ஏண்டா, ஊர் உலகத்துல உள்ள எல்லா வயிற்றையும் அடிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உன் பொண்ணு இங்க கஷ்டப்படுதுன்னு வலிக்குதோ? அப்படியே அடி வெளுத்து போடுவேன் பாத்துக்க. இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுது, ஓடிடு சொல்லிட்டேன். யோ ஏற்கனவே அவங்க கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க, இதுல நீ வேற ஏயா கம்முன்னு உட்காந்து தொலையா? நீ வேற அதை இதன் பண்ணி தொலைஞ்சு என்னையும் சேர்த்து போட்டு சாத்த போறாங்க. கவுண்டமணி, ஒரு ரூமை சர்ச் பண்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா? எதுவும் கிடைச்சதா இல்லையா? இங்கே இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி சார், எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டேன். சரி கட்லு கடையிலையும் செக் பண்ணிடுவோன்ட்டு லாஸ்ட்ல உள்ள பார்த்தேன், அங்கதான் இந்த பேக் இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வர கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு. கட்லு கடையில இருந்துச்சா? எதுவும் உள்ள இருந்துதா? சார் அதுக்குள்ளதான் நீங்க கூப்பிட்டீங்க சார். எங்க ஓபன் பண்ணுங்க. காசு பணம் எல்லாம் உங்க அக்கா தூக்கிட்டு போயிட்டா, திருடிட்டு போயிட்டா, அப்படி இப்படி நம்ம காதை குத்திவிட்டு, இங்க பாரு எவ்வளோ நகை எவ்வளோ பணத்தை இதுக்குள்ள வச்சிருக்கிறான்னு. நம்மளே ஏமாத்திக்கிட்டு திரியலான்னு நினைச்சிருக்கான். இதுக்கப்புறம் கூட இவனுக்கு முன்னாடி கூட பாவம் பார்த்தேன், இதுக்கப்புறம் இவனுக்கு பாவம் புண்ணியமே கிடையாது. இன்னைக்கு இழுத்து போட்டு அவனை உரிச்சு எடுக்க வேண்டியதான். அங்க ஒரு 2-3 பத்திரம் கூட இருந்துச்சு சார். ஓஹோ, அப்போ ஊர்க்காரவங்களோட சொத்துல இவங்க இடமும் அது இதுன்னு வாங்கி போடுறாங்க. நகை நட்டுன்னு பாதியை ஒளிச்சு வச்சுட்டு அதுல பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவன் மேல எனக்கு ஏற்கனவே சந்தேகம் கூட இருந்துச்சு. இவனே அவங்க அக்கா குடும்பத்தை ஏதாவது பண்ணிவிட்டு கடைசியில அவங்களோட இதெல்லாம் இவனே க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நடிக்கிறானோன்னு. அதுவும் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சார், அதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அவங்க அக்கா வீட்டுல சர்ச் பண்ண போனவங்க எல்லாருமே அங்க ஒரு பொருளுமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இவனே அவங்க அக்கா குடும்பத்தை ஏதாவது பண்ணிட்டு கூட நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். அதுதானே, அதுக்கும் வாய்ப்பு இருக்கதான் செய்யும். சரி வாங்க நம்ம கிளம்புவோம்.
இப்பதான் அந்த தம்பி முன்னுக்கு வந்துச்சு. நாங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பொறுப்பு இல்லாம ஏதோ விலை வெட்டிக்கு போகாம குடிச்சுப்பட்டு ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு அங்கங்க வம்பு பண்ணிக்கிட்டு அப்படி தெரிஞ்ச பையன் இன்னைக்கு பொறுப்பா ஒரு வேலை வெட்டி பாக்குறான்னு சந்தோஷப்பட்டோம். எங்க சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நீடிக்கல. பாரு காஞ்சனா, மனசே அம்பட்டு வேதனையா இருக்கு. நேற்று கூட எல்லாரும் கலன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, யாரு கண்ணு பட்டுச்சோ? என் குடும்பத்துக்கு மட்டும் என்ன இப்படி ஒரு கஷ்டம்னு தெரியல. நான் வாரேன்னு சொல்லி அம்புட்டு அடம் பண்ணினேன். வீட்டுக்காரன் நீ போ, முதல்ல நாங்க போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன போய் வீட்டுல இரு அப்படின்னு அவங்கள அனுப்பி வச்சாரு. எனக்கு அம்புட்டு கஷ்டமா இருக்கு. எனக்கு இருப்பு கொள்ளல. இப்ப நினைச்சா கூட ஓடி அங்க போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு போய் பார்க்கலன்னு தான் தோணுது. நீங்க வேற இங்க ஒத்தையில இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் இங்க ஓடி வந்துட்டு நாங்க வந்த நேரமோ என்னமோ தெரியல, எங்களுக்கு பிடிச்ச கரகம் உங்களுக்கு பிடிச்ச ஆட்டுது. யாரு சொல்லி நோகிறதுனே தெரியல காஞ்சனா. மனுஷன் போட்டு வேதனையா இருக்குது. நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி மீனெல்லாம் பிடிச்சி கொடுத்த தம்பி அங்க சுத்தம் பண்றதுக்கு வைக்கிறதுக்குன்னு ஆளுகளை எல்லாம் அனுப்பி என் அண்ணன் அண்ணி எந்த வேலையும் செய்யக்கூடாது, அவங்கள உட்கார வச்சு நீங்க எல்லா வேலையும் பார்க்கணும்னு அம்புட்டு பேசின பையன் கடை இன்னைக்கு இல்லைன்னு உயிரே இல்லம்மா. ஆயிரம் தான் அவனுக்கு எங்களுக்கு மனக்கசப்பு இருந்தாலும் அவனை நாங்க எங்க பெத்த பையனாதான் பார்த்தோம். என் புருஷன் அவன் மேல அம்புட்டு கோபத்தாபம் இருந்தாலும் பெத்த பையனாதான் பார்த்தாரு. அப்படியாப்பட்டவன் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு. பொண்டாட்டியும் விட்டு போயிட்டா. இப்படி இருந்த தொழிலும் விட்டு போச்சுன்னா அந்த பையன் என்ன ஆகும்? நொடிஞ்சு போயிடாதா? கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையாப்பா? தப்பு பண்றவங்களெல்லாம் நல்லா தான் வச்சுக்கிறாரு. நல்லது பண்றவங்களை ஏன் தான் அப்படி இந்த கடவுள் கஷ்டப்படுத்துறான்னு தெரியலையே. எந்த கஷ்டமா இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போறோம். அந்த பையனுக்கு கொடுத்து இப்படி கஷ்டத்தை படுத்த வைக்கிறியே ஆண்டவா. கை கொடுங்க டாக்டர், நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் அம்மனிக்கு ஒன்றும் ஆகல. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த உடனே தலை சுத்துதான், வாந்தி வருதான், மயக்கம் வருதான், ஓவர் நடிப்பு. நாம உங்களுக்கு தான் தெரியுமே, யாராவது ஏதாவது சொன்னா ஹார்ட் ப்ராப்ளமா, நெஞ்சு வலியா, வா உடனே ஹார்ட்டை பிரிச்சு ஆப்ரேஷன் பண்ணிடுவோம், சரியில்லாத பார்ட் எதுவும் நம்ம உடம்புல வேணாமே அப்படின்னு புட்டிச்சு பிழிஞ்சு எடுத்துருவான். அப்படி இருக்கும்போது நம்மகிட்டே ஏமாத்திக்கிட்டு திரிஞ்சா விட்டுருவோமா? அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் சிக் ரூமுக்கு. நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஏமா, நாள் எதுவும் தள்ளி போயிருக்காமா? என்ன டாக்டர், ஒரு பொண்ணுகிட்ட போய் எப்படி பேசுறீங்க? ஏய், உங்ககிட்ட அவர் என்ன தப்பா கேட்டுட்டாரு? அரஞ்சேன்னு வையே, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஏங்க விடுங்க. இந்த மாதிரி நேரத்துல அந்த பொண்ணை கொஞ்சம் அதட்டக்கூடாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, அதட்டக்கூடாது கிதட்டக்கூடாதுன்னு. வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே அப்பி எடுத்துருவேன் பாத்துக்க. ஊரு அடிச்சு வலையில போட்டு வச்சிருக்காங்க டாக்டர். பாக்குறதுக்கு தான் பவ்யமா பாவமா இருக்கா. ஆனா ஊர்க்காரங்க மொத்த நகையும் சுருட்டி வீட்டுல வச்சிருக்காங்க. சொந்த மந்தம் மொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு. இங்க இருங்க, அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏய், திமிரு பேச்சு என்கிட்ட பேசக்கூடாது. அப்பி எடுத்து விடுவேன் பாத்துக்க. ஏங்க மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். என்ன சார், நம்ம கிட்ட திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல தலை சுத்து, வாமிட் வரும், எல்லாமே சகஜம்தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் அம்மா ஆக போறேனா? ஆமாம்மா, நீங்க அம்மா ஆக போறீங்க. அதனாலதான் தலை சுத்து, வாமிட்லாம் வந்திருக்கு. அதான் உங்களுக்கு நாள் தள்ளி போய் எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்டேன். ஐயோ, ஏமா, இப்படி ஒரு நிலைமையில இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணலாமா? சொல்லு பாப்போம். மேடம், இப்பயும் சொல்றேன் மேடம், அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் அவங்க வீட்டுக்கு அடைக்கலமா வந்தது தான். எனக்கு என் புருஷனுக்கு சின்ன சண்டை இல்லை, பெரிய சண்டைனே சொல்லலாம். அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு வந்துட்டேன். இந்த நேரத்தில் போய் இப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், எங்க போறேன்னு கூட தெரியல. என்னது, சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? ஆமாங்க, அவங்க குடும்ப பேச்சை கேட்டுக்கிட்டு ரொம்ப இது பண்ணவும் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். வந்த இடத்துல போகிறதுக்கு போக்கடை இல்லைன்னு தான் அக்கா வீடுன்னு அங்கே போனேன். அங்கே போனால் அவங்க இப்படி ஒரு பிரச்சனை இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. கதவு பூட்டி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம அக்கா வீடு தானே, சாவியை எடுத்துகிட்டு போய் பூட்டை திறந்து உள்ளே போய் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் இப்படி ஆகிப்போச்சு. என்னம்மா நீ இந்த மாதிரி சூழ்நிலையில புருஷனோட ஒன்னா இருக்கணும், இப்ப இப்படி சொல்றியேம்மா? ஏங்க, இந்த மாதிரி நேரத்துல இந்த பொண்ணை கஷ்டப்படுத்தவும் கூடாது ஸ்டேஷன்ல வச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? எஸ்ஐ வேற அங்க வெளியே போயிருக்காரே, அவர் வந்தோன்னு தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்க முடியும்.
நம்ம இஷ்டத்துக்கு முடிவு எடுக்க முடியாது. போலீஸ் மேடம், என் புருஷன்கிட்ட சொன்னா அவர் இதை என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏற்றுப்பாரு. அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? அம்மா நீங்கள் ஃபோன் பண்ணலாம், பேசலாம், வைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த நான் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் நான் எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் வாங்க, நான் அதுக்கேற்ற ஏற்பாடு பண்ணுறேன். சரி, உன்னை இங்கே இருக்கட்டுமா இல்லை நான் கூட்டிகிட்டு போட்டுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? இல்லைங்க டாக்டர். முதல்ல உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க, தண்ணி நிறைய கொடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் எழுதி தரேன். ஓகே டாக்டர். வாமா, எழுந்திரிச்சு வா. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? நேற்று வேற வீரவசனம் பேசிக்கிட்டு வந்துட்டேன். நீ என்னடா எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறது, நான் உனக்கு டைவர்ஸ் தரேன்னு. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வயிற்றில் ஒரு குழந்தை, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. பொறுமையா வாமா, பொறுமையா வா. எல்லா தப்பையும் பண்ணிட்டு நல்ல மாதிரி இங்க வந்து உட்காந்துக்கு ஆகலாமா? இவங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ? மா, வீட்ல யாரு? ஏமா, வெளியே வாங்க. ஐயோ, யாரு எவருன்னு பார்த்தா போலீஸ். ஐயோ, ஏமா, வெளியே வா, அந்த சைடு வா. மேடம், முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கூப்பிட்டு இருக்கீங்க. ஏமா, உன்னையும் தூக்கி உள்ள வைக்கணும் போலயே. என்ன? நான் என்னங்க பண்ணுனேன்? என்ன எதுக்கு உள்ள வைக்கணும்? என்ன கிரிமினலுங்களை வீட்டுக்குள்ள அடைக்கல வச்சா அப்புறம் உன்னையும் தூக்கி உள்ளதான் போடணும். கிரிமினலா? என்ன சொல்றீங்க? ஆமா, ஊர்க்காரங்களோட காசு, நகை, பணம் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் நல்லவங்க மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வந்து நடிக்க வச்சா நாங்கள் என்ன நம்பிடுவோமா? அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பாவத்துக்கு உன் குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சிருவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையை அவங்கள என்கிட்ட அனுப்பு. நான் சத்தியமா சொல்றேன் மேடம், எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது மேடம். புரிஞ்சுக்கோங்க மேடம். என் அன்னிக்காரி திருடிட்டு போனதுக்கு நாங்க என்ன மேடம் பண்ணுவோம்? ஏமா, உன் அன்னிக்காரி திருடிட்டு போனா முறைப்படி நீ கேஸ் தானே கொடுக்கணும். எங்களுக்கு கேஸ் கொடுக்காம உன் புருஷனை உள்ள வச்சு பூட்டிக்கிட்டு நீ வெளியே ஊர் சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்க விட்டுருவோமா? அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பலனு? அவங்களோட கண்ணுக்கு என்ன கேள்வி விட சொல்லு. ஐயோ, உன் புருஷனெல்லாம் அப்பயே தூக்கியாச்சு. என்ன சொல்றீங்க? என்ன வீட்டுக்குள்ள இருந்து நடிச்சா விட்டுருவாங்களா? தூக்கி வச்சு லாடு கட்டியாச்சு. நீ எங்க இருக்க, என்ன ஏதுன்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டா உன் தங்கச்சி. இருக்கி என் குடும்பத்தை அழிக்கிறதே வந்து எனக்கு கூட பிறந்திருக்காளே, எல்லாத்தையும் சொல்லிவிட்டாளா? அவளாம் உருப்படவே மாட்டா ஒரு காலம். ஒழுங்கா பண்ணி ஜீப்ல ஏறியா இல்ல ஜீப்பு உன் மேல ஏறணுமா? ஒழுங்கா வந்து வண்டியில ஏறு. ருக்கு, பாத்தியா ருக்கு என் நிலைமைய? கூட பிறந்த தங்கச்சி இப்படி கோத்து விட்டுருக்கா. அப்ப வண்டியில ஏறுன்னு. சரி, நீ பார்த்து பத்திரமா போ, நான் பிள்ளைய பாத்துக்கிறேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க ஏதாவது அவங்க வந்ததுக்கு அப்புறம் கலந்து பேசி முடிவு பண்ணி ஏதாவது பண்றோம், சரியா? மேடம், என் பொண்ணு இங்க இருக்கட்டும் மேடம். அவ இந்த பொண்ணு அறியாத புள்ள, அவ வந்து எங்களோட கஷ்டப்பட வேணாம் மேடம். ஏமா, நானும் ஒரு குழந்தைக்கு தாய் தாமா. அந்த அளவுக்கு பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிற அளவுக்கு அப்படி கொடூரம் என்னால எங்களுக்கும் கிடையாது. காக்கி சட்டையை போட்டிருக்கோன்னா மக்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரே காரணம் தான், மக்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இல்லை. சரிங்களா? உங்க பொண்ணு இங்கேயே பத்திரமா இருக்கட்டும். நீங்க வந்து வண்டியில ஏறுங்க. எம்மாடி, பத்திரமா இரு. அம்மா, போறேன். அம்மா, நீயும் போயிட்ட, அப்பாவும் போயிட்டாரு. நான் இப்ப என்னமா பண்ணுவேன்? இங்க பாருமா, உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் எங்கேயும் போல, நான் தான் கூட்டிட்டு போறேன். சரியா? அவங்க மேல தப்பு இல்லைன்னா அவங்க வெளியே வந்துருவாங்க. தப்பு எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற தண்டனை தான் கிடைக்கும். சரிங்களா? நீங்க படிச்ச பொண்ணு, உங்களுக்கு புரியும். காஞ்சனா, வந்து வண்டியில ஏறுங்க. அம்மா, அம்மா, உன்னை விட்டா எனக்கு யாரு படியும் போயிட்டா. அம்மா, அம்மா. சந்தோஷ், என்ன பிஸியா இருக்கீங்களா? எப்ப சார் நம்ம ஃப்ரீயா இருந்திருக்கோம்? எப்பயுமே பிஸியா தானே இருக்கோம். சரி, உங்களுடைய மச்சான் கூட ஏதோ ஃபைனான்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க சார். ஏன் ஃபினான்ஸ் எதுவும் தேவைப்படுதா? அட ஏங்க, இருக்கிற கடனே கட்ட முடியல, வாங்குற சம்பளம் நம்ம பாக்கெட்ல ஏறுதோ இல்லையோ, இஎம்ஐன்ற பேர்ல எல்லாமே போயிட்டு நமக்கு ஏதோ ₹1 ₹2 தான் மிஞ்சுது. அதை வச்சு ஒரு மாசம் ஓட்டுறதுக்குள்ள நமக்கு போதும் போதுன்னு ஆகுது. இதுல மேற்கொண்டு வேற கடன் வாங்குறதா? அது வேணா உண்மைதான் சார். இப்ப எதுக்கு அவங்கள பத்தி கேக்குறீங்க? உங்க மச்சான் ஃபினான்ஸ் நேம் என்ன? அதுவா, வடிவு
காஞ்சனா ஃபினான்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏங்க நியூஸ் பார்த்தீங்களா இல்லையா? சார் நமக்கு நியூஸ் பார்க்க நேரம் இருக்கு. இங்க வேலை முடியறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. இதுல எங்க நம்ம நியூஸ் பார்க்கறது? இங்க பாருங்க நியூஸ. என்ன சொல்லியிருக்காங்க? வடிவு காஞ்சனா பிரபல ஃபினான்ஸ் கம்பெனியில் ஊர் மக்களின் பணத்தையும் நகைகளையும் ஆட்டையை போட்டுக்கொண்டு வீட்டுக்குள் தஞ்சம் புகுந்து நடித்து கொண்டிருந்தவர்கள் கைது. கடவுளே, என்னது இது? நியூஸ் இப்படி வருது? வடிவு வயது 38, காஞ்சனா வயது 35. இவர்கள் நடத்தி வைந்த பிரபல ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருந்த நகை பணங்கள் அனைத்தையும் இவர்களே ஆட்டையை போட்டுவிட்டு அந்த நகைப்பணம் காணவில்லை என்று நடித்து ஊர் மக்களை ஏமாற்ற நினைத்துள்ளார்கள். ஆனால் போலீசாரிடம் தக்கபடியாக மாட்டிக்கொண்டதால் இப்பொழுது உள்ளே தள்ளப்பட்டுள்ளனர். ஊர் மக்களிடமிருந்து கையாடல் செய்யப்பட்ட நகை பணங்கள் எங்கே உள்ளது என்பதனை விசாரிக்க பிரபல எஸ்ஐ ஆபீசர் சந்திரசேகர் விசாரணை நடத்தி வருகிறார். ஐயோ, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இவ்வளோ தெரியவும் இல்லையே.